அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட யூடியூப் சேனலில் இந்த எம்பிபிஎஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியோட ஒரு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு, ரிப்போர்ட்டிங்கோட டேட்டும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் அலாட் ஆன கேண்டிடேட் எல்லாருமே ஒவ்வொரு கல்லூரியிலும் போய் சேர்ந்துட்டாங்க. இது யதார்த்தம். இன்றைக்கி வந்து 31 எப்போ உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து என்னென்ன நடக்க போகுது, இந்த டேட் என்ன, அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் என்ன சொல்லுது, அதே போல் எம்சிசி டீம்டு யூனிவர்சிட்டியோட ஸ்டேட்டஸ் என்ன, யூபியோட ஸ்டேட்டஸ் என்ன, சென்டாக்கு புதுச்சேரியோட ஸ்டேட்டஸ் என்ன, எல்லாத்தையுமே கிளப் பண்ணி நம்ம என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு டிஸ்கஷன் இந்த வீடியோக்குள்ளே போக போகிறோம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, ஸோ எம்சிசி டீம்டு யூனிவர்சிட்டியில் முதல் ரவுண்டில் ஜாயின்டு கேண்டிடேட், அதாவது அலாட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் இன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 மணிக்குள்ளே அவங்க ஜாயின் பண்ணலைன்னா அவங்க வில்லிங்னஸ் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான், இனிமேல் ஜாயின் பண்ண முடியாது, ரைட்? ஆனால் ஜாயின் பண்ணிட்டேங்க சார். நான் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லையோ, சென்டாக் புதுச்சேரியிலையோ, இல்லை உத்தரப்பிரதேஷ்லையோ லோயர் ஃபீஸில் நான் சீட்டை வாங்கிட்டேங்க சார். ஏன்னா நம்ம மாணவர்கள் நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்குறோம். அவங்க வாங்கினவங்களே வாங்கிட்டோங்க சார் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சீட்டை ரிசைன் பண்ணி ஆகணும். அதாவது டீம்டு யூனிவர்சிட்டியில் ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட்டை நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் ஹேண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. எனக்கு அதுலேருந்து வெளியில் வரணும். எப்போ நீங்கள் வெளியில் வர முடியும்? தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ஒரு சீட்டை நீங்கள் வாங்கிட்டீங்க, ரைட்? ஒரு கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதை என்ன பண்ணுறீங்க, டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ண கல்லூரியை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறீங்க. மேபி இட் இஸ் பெட்டர்மெண்ட் ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே கிடைச்சிருக்க காலேஜ் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியான லெவல். அப்போ வரணுமா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நேராக போங்க, ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரிலீவ் பண்ணி உங்களுடைய டெபாசிட்டை ஃபோர்ட்ஃபீட் பண்ணாமல் அழகாக வெளியில் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் எடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், இமீடியட்டாக டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட அபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு அலாட் ஆன சீட்டுக்குண்டான ஃபீஸை கட்டிடணும், ரைட்? ஸோ நான் ஃபஸ்ட்டு டீம்டை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியோடைய ஃபஸ்ட்டு ரவுண்டு ரிப்போர்ட்டிங் முடிஞ்சிருச்சு. அதோடைய ரெசிக்னேஷன் டேட்டு 3/9 ஈவினிங் 5 மணி வரைக்கும், 6 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கதான் நான் பார்த்தேன், ரைட்? 3ஆம் தேதின்றது ஆல்மோஸ்ட் வி ஹேவ் டியூஸ்டே, ரைட்? ஸோ செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 6 மணிக்குள்ளே உங்களுடைய சீட்டை நீங்கள் ரிசைன் பண்ணணும்னு விரும்பினால் போயிட்டு நீங்கள் ரிசைன் பண்ணலாம். இது ஃபஸ்ட் ரவுண்டுக்கு உண்டான சிமுலேட்டட் டேட். நார்மலாக கவுன்சிலிங் ப்ரொசீஜரில் அவங்க கொடுத்துருக்கிற ப்ராசஸில் இருக்கிற ப்ரோட்டோக்கால், சரிங்களா? ரைட், இதை விட்டுருங்க. இப்போ இது எனக்கு ரிசைன் பண்ணுற அவசியமே இல்லை சார் அப்படின்ற மாதிரி விட்டுருங்க. இதே பேரலாம் இன்னொரு பக்கம் வரேன். நிறைய மாணவர்கள் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணி சீட்டு வாங்கியிருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் வாங்கி பார்த்துருப்பீங்க. அலாட்மெண்ட் ஆன மாணவர்களுக்கு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபீஸ் கட்ட போகலாம். ஒருவேளை நீங்கள் ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 2.5 lakh இன்கம் கீழே இருக்கீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே அலாட்மெண்ட் டவுன்லோட் ஆகிடும். டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதில் அலாட்மெண்ட் வாங்கிட்டோம். ஸோ ஃபீஸ் கட்டுறதுல நிறைய பிரச்சனைகளை நான் பார்த்தேன். ஏன்னா ஒரு பல்கான அமௌண்ட், ஒரு 13,50,000 ஒரு 4.5 lakh இல்லை இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோ இதெல்லாம் இல்லாத ஒரு கிராமப்புற மாணவர்களாக இருக்கிறாங்க. அவங்களாம் ஃபெசிலிட்டி கொஞ்சம் தெரியல, அவேர்னஸ் இல்லை. அப்படின்றப்போ கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். நிறைய மாணவர்கள் இன்றைக்கே நேரில் எல்லாருமே பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் பக்காவாக முடிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் நாங்கள் ஆஃப்லைன் செலன் தான் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். ஸோ ஆஃப்லைன் செலான் ஜென்ரேட் பண்ணி போயிட்டு கடன்னு பேங்க்கில் கட்டி எல்லாத்தையும் ஃபார்மாலிட்டி பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி எல்லாம் அலாட்மெண்ட்டே எக்கச்சக்கமான பேருக்கு எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ எல்லோரும் போய் மண்டே நல்ல நாள், அதனால் ஜாயின் பண்ண போகிறாங்க, சரிங்களா? ஸோ அதனால் பி ரெடி. ஸோ இது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுடைய டேட்டா. இது அடுத்து என்ன நடக்கும் சார்? தமிழ்நாடு ஏதாவது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அடுத்துன்னா 5ஆம் தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் இன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், சரிங்களா? டீம்டு யூனிவர்சிட்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதே 5ஆவது நாள், சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் தான், டே பை டே ஈவெண்ட் இருக்கணும்ல. அப்போ 3ஆம் தேதி டீம்டோட ரெசிக்னேஷன் சார், அதுக்கு நம்மளுடைய ரோல் அங்கே இல்லை சார். அப்போ 5ஆம் தேதி போயிடுங்க. 5ஆம் தேதியில் நம்ம ஏதாவது ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோமா, எந்த பிரச்சனையும் இல்லையம்மா, ஜாயின்ல ஒரு ப்ரொசீஜரில் கொண்டு வந்துட்டோமா, ஓகே, அது ஒரு கேட்டகரி. அடுத்து 5ஆம் தேதியில இருந்து நீங்கள் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் ஜாயின் பண்ணிட்டீங்க. அதாவது ஒரு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜில் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிருக்கீங்க, கவர்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இல்லை என்ஆர்ஐயில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, மைனரில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஜாயின் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு அதை ரிசைன் பண்ணணும், ரைட்? அந்த போர்ட்டல் தமிழ்நாட்டில் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை ஒரு நாள் ஜாயினிங்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் கூட கரெக்டாக ஒரு 7ஆம் தேதி இல்லை 8ஆம் தேதி கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி ஒரு 2 நாள் டைம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அதை வேணா ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் தேதி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுடைய செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு
டீம்டு யூனிவர்சிட்டி ஆர் ஆல் இண்டியா கோட்டாவோட கவுன்சிலிங் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அந்தந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன் டைமில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ தான் நமக்கு கிளியர் வேக்கன்சி அண்ட் விர்ச்சுவல் வேக்கன்சி இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. வேக்கன்சினா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், வேக்கன்சி மாதிரி ஆனால் வேக்கன்சி இல்லை, அந்த மாதிரி தான். ஸோ விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படின்னா என்னென்னா, விர்ச்சுவல் வேக்கன்சியோடைய அர்த்தம் அது வேக்கன்சி தான் ஆனால் வேக்கன்சி இல்லை. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அந்த மாணவர் அந்த சீட்டை தக்க வச்சுட்டு தான் இருக்கிறார். அவரோட விருப்பம் ஒருவேளை, சரிங்களா, அவரோட விருப்பம் ஒருவேளை இன்னொரு கல்லூரியில் பொருத்தமாக இருக்கிறது, இல்லை அவரோட மார்க் பொருத்தமாக இருக்குன்னா அவர் சீட்டை வெக்கேட் பண்ணுவார். அது ஒருவேளை அடுத்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, உங்களோட விருப்பம் அதுவாக இருந்தால் அதில் உட்காரும். இதுதான் விர்ச்சுவல். அது வேக்கன்சி மாதிரி, பட் ஆனால் வேக்கன்சி கிடையாது. அதுக்கு உண்டான உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா. அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியில் இது மாதிரி விர்ச்சுவல் வேக்கன்சிஸ் பார்க்கலாம், தமிழ்நாட்டில் விர்ச்சுவல் வேக்கன்சிஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிளியர் வேக்கன்சின்னு ஒன்று வரும். கிளியர் வேக்கன்சின்றது கிளியராக ரிப்போர்ட்டே பண்ணலங்க, ஜாயினே பண்ணலங்க, அதுக்கு பேர் கிளியர் வேக்கன்சி, சரிங்களா. ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த டேட்டில் இருக்கிற ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். ஸோ ஏதாவது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, பேமெண்ட் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னா ரெக்டிஃபை பண்ணி பேமெண்ட் கட்டி அலாட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டேக் எ டிசிஷன், நான் அதை யூஸ் பண்ணலாமா வேணாமா, ரைட். ஸோ நார்மலாக நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது, சார் கையில் பிடிச்சு வச்சுக்கிட்டு மேலே ஏறுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பட் சாட்டிஸ்ஃபேக்டரியான கல்லூரியாக இருந்தால் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணிடுங்க. இல்லை சார் எனக்கு வந்து ரியலி நாட் இன்ட்ரெஸ்டட், ஈவன் த கம்ஃபர்டபுள் ஜோன், ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கிறேன், நான் பார்டர் பாயிண்டில் இல்லை. ஐ வில் கம்ஃபர்ட் ஜோன் இன் த கேட்டகரிஸ் லைக் கவர்மெண்ட் கோட்டா இன் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். ஐ வில் கம்ஃபர்டபுள் கோட்டா, கம்ஃபர்டபுள் கேட்டகரியில் இருக்கிறேன் அப்படின்னா வில் பி ஓகே, டேக் இன் த ரிஸ்க், மேபி மை அட்வைசபிள். பட் நான் கம்ஃபர்டபுள் ஜோனில் இல்லை சார், ஐ மீன் த பார்டர், அப்படி இருக்கிற பட்சத்தில் ரிஸ்க் எடுக்கிறது அட்வைசபிள் இல்லை. மேபி சீட்டு தக்க வச்சுக்கிட்டு மேலே போகிறதுக்காக ஒரு இதில் இருக்கலாம் அப்படின்றத எதிர்பார்ப்பேன். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னா, மார்க் வந்து கிட்டத்தட்ட 535 மார்க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட கட் ஆஃப் செல்ஃப் ஃபைனான்ஸை பார்த்து எத்தனையோ மாணவர்கள் மிகப்பெரிய சிரமத்தை யோசிச்சாங்க. ஸோ சில மாணவர்கள் ஒரு 480 460 மாணவர்கள் இருக்காங்களாம், எல்லாமே முடிவே பண்ணிட்டாங்க, எனக்கு சீட்டே வேண்டாம்ப்பா, தமிழ்நாட்டில் வேண்டாமா விடுங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து இப்போ வேறு வேறு ஆப்ஷன் என்னென்னா, நம்ம டீம்டு யூனிவர்சிட்டியோ இல்லை சென்டாக் புதுச்சேரிலாம் நம்ம தாராளமாக வாங்கி கொடுக்குறோம். யூபியில் கவுன்சிலிங்கில் வாங்கி கொடுக்குறோம். யூபியில் இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களாம் நல்ல வேலை நம்ம வந்து ஒரு 450 மார்க் 440 மார்க் இருக்கிறவங்களாம் சீட்டு வாங்கிட்டோம், போய் அலாட்மெண்ட்டும் கொடுக்க போகிறோம், ஜாயின் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி சென்டாக் புதுச்சேரிலையும் அவங்களுடைய கவர்மெண்ட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டோட ஃபீஸு 1680 ஃபஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க. செகண்ட் ரவுண்டில் தாராளமாக ஜாயின் பண்ண பிம்ஸோ மணக்குள விநாயகரோ இல்லை வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ்லேயோ ஜாயின் பண்ண விருப்பமாக இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு அந்த சீட் தக்க வச்சுக்க பாருங்கள். அதே போல் இங்கே இருக்கிற யதார்த்தமான சுச்சுவேஷன் என்னென்னா, மார்க்கு அதிகமாக இருந்தால் தான் தமிழ்நாட்டில் சீட்டுன்ற யதார்த்த சுச்சுவேஷன் இருக்குது, சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணுங்கள். ஆனால் ஏதோ ஒரு கல்லூரி தான் கடைசியில் 3வது ரவுண்டில் ஏதாவது ஒரு காலேஜில் மட்டும்தான் உங்கள் சர்டிஃபிகேட் இருக்க முடியும். எல்லா ரவுண்ட்லேயும் எல்லா இடத்துலையும் வாங்கி வாங்கி மாற்றிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேம்லாம் ஓடவே முடியாது, சரிங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் ரைட்டப் பண்ணுங்கள். ஆப்ஷன் நம்பர் 1 இதுதான் இருக்கிற 1ஆம் நம்பர், அது 1ஆவது ரவுண்ட், அது 1ஆவது இடம், அதுவே எனக்கு சாட்டிஸ்ஃபைட்டுன்னா அடுத்தது வேறு இதுக்குள்ளே வரவே வேண்டாம். அடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் மாற்றங்கள் இருந்தால் வாங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் டீம்டு இந்த கேட்டகரி இந்த ஃபீஸுக்கு போயிட்டேன், கண்டிப்பாக மற்ற எங்கே பார்த்தாலும் எனக்கு இந்த ஃபீஸ் ரேஞ்சுக்கு வரல, ஜாயின் பண்ணிட்டேன், ஓகே. கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கீங்கன்னா எதுவுமே ட்ரை பண்ண வேண்டாம். கம்ஃபர்டபுள் ஜோனில் இல்லை, ஐ ஹேவ் சம் டைலமா சுச்சுவேஷன் அப்படின்றப்போ ஒரு இடத்துல கன்சல்டிங் பண்ணி அதோடைய அடுத்த ப்ரொசீஜர் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி மேலே இருப்பாருங்க, சரிங்களா. ஸோ இன்னைக்கு யதார்த்தமாக சுச்சுவேஷன் என்னென்ன நடந்துகிட்ருக்கு, நம்ம அடுத்து என்னென்ன டேட்டில் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், இங்கே இருக்கிற வாய்ப்புகள் என்னன்றதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வி ஆர் ரெடி. தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்ஸ் அவைலபிள், என்ஆர்ஐ சீட்ஸ் அவைலபிள் இருக்குது, சென்டாக்ல எக்கச்சக்கமான சீட் அவைலபிள் இருக்குது, உத்தரப்பிரதேசில் எக்கச்சக்கமான சீட் அவைலபிள் இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டியில் எக்கச்சக்கமான சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம கையில் எடுத்துருக்கிறோம். சீட்டு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாதுங்க, உங்கள்கிட்ட பணம் இருக்கான்னு தான் எல்லாரும் பார்க்குறாங்க, இங்கே தான் இருக்கிறது யதார்த்தம். பட் என்ன இதில் இருக்கிற ரூல்லாம் என்ன வச்சு உங்களுக்கு பார்க்குதுன்னா, மார்க் ஹையராக இருக்கிறவங்க எப்படி வேணாலும் ரிஸ்க் எடுக்கலாம், பட் மார்க் குறைவாக இருக்கிறவங்க ரிஸ்கே எடுக்கக்கூடாது. கவுன்சிலிங்கை முடிக்கணும், ஜாயின் பண்ணணும், சீட்டு கிடைச்சிட்டாலும் போதும் அப்படின்ற யதார்த்தம் தான் இங்கே இருக்கிற சுச்சுவேஷன். இன்னமும் வந்து வேக்கன்சி எதுவாக இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டு மெடிக்கல் செலெக்ஷன் இருக்கிற அந்த ரிசல்ட்டை பார்த்த பிறகு மாணவர்களின் நோக்கமும் எண்ணமும் வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ அதனால் உங்களுடைய இடத்தை நீங்கள் கண்டுபிடிங்கள், நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்க முடியலையா, சீக்கிரம் வந்து யாராவது ஒருத்தரை பார்த்து ஒரு கன்சல்ட் பண்ணி சீட்டை வாங்குறத பாருங்கள். இன்றைக்கி எப்படி
ஒரு சீட்டு தான் முக்கியன்ற மாதிரி எம்பிபிஎஸ் படிப்பு தான் முக்கியம்னு சொல்கிறோமோ அது வந்து எங்கேயுமே ஈடாகாது. சரிங்களா? ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி ஒரு காலேஜை செலக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.